எங்களை யாழ்ப்பாண குலாநாட்டில் இருக்கு ஒரு பாதியாக்கத்தில் வந்திருக்குது. பாதுகாப்பு உங்கள் அனைவரின் கடமை, எங்களது கடமை. இதை பற்றி சொல்றதுதான் உங்களை தேடி இன்னைக்கு நாங்க வந்திருக்கிறோம். அடிவடைதான் நேரஞ்சாரி முழுக்க மேல வாக்குறோம் இல்லையோ பாடசாலை கருப்பா இல்லையோ இந்த அடிவடைதான் நேரஞ்சாரி. இன்றைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டாவது 50 ரூபாய் இல்ல கடுதா கேட்கணும் அண்ணா ஐயாவை. இதுக்கு ஒரு முடிவு நான் கட்டி தான் பாக்குறது. மெடிக்கல் இந்த விட 5 ரூபாய் இதுக்கு ஒரு முடிவு கட்டா ஒரு வழி நீங்க வடையா கேட்கணும், அம்மா வடையா கேட்கணும், ஐயா வடையா கேட்கணும். இது நல்ல இருக்கிறதானே. நான் மத்தியானம் சாப்பிடறாலும் இந்த தண்ணியை முடிச்சுட்டு படுக்கலாம், பசிக்காது. இந்த கிணத்துக்கு பக்கத்துல நீங்க டொய்லெட் கட்டுறா சரியோ, உங்களோட கிடப்பு பக்கத்துல கட்டல. நான் இங்க 2 உணவு தான் கட்டிக்கிறேன். அண்ணா உங்களோட கதையை பார்த்தா நீங்க விழாப்புல இருக்கு, நான் உங்களோட விழாப்புல தான் நீங்க நான் குடிக்கிறேன். நான் மதுரை கட்டிக்கிறேன். தம்பி நீ பாடிக்க புஜவா அம்மா வழியா இருக்கணும். அண்ணா இந்த கிணத்துக்கு பக்கத்துல குடிக்கிறதா நீ அந்த கிணத்து பக்கத்துல இவ டொய்லெட் விடுறா, இது சரியோ? விளையாட வேலை தானே. முதல்ல அனுமதி வச்சுட்டீங்களா நீங்க? எல்லாரும் கேளுங்க. இவர் மாதிரி பொறுப்பில்லாத ஆக்கள் இந்த ஜாழ் குடாநாட்டில் இருக்கிறபடியா தான் இந்த நிலத்தடி மனத்தொற்றான மாசுபட்டு கொண்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த தண்ணியை குடிக்கிறதால வயிற்றோட்டம், வாந்தி வேதி, அது மட்டும் இல்லாம நெருப்பு காய்ச்சல் எல்லாம் வருது. இதற்கு உரிய முறையில் உரிய அலுவலகங்கள் அனுமதியை பெற்று அதுக்கு பிறகு மனதள குடிகளை கட்டுங்க. இதால உங்களுக்கும் ஒரு சமுதாயம் நல்லா வாழ முடியும். பிரச்சனை பண்ற விட்டு அனுமதியை பெற்ற வழியை பாருங்க. பெரிய வாணி தானே பிரச்சனை இல்ல. 2 வாணிக்கும் பிரச்சனை இல்ல. 2 வாணிக்க ஒரு குழாக்கிணறா வீட்டு தேவைக்கு ஒன்றை தோட்டத்துக்கு 4 அடிச்சுதான். அது பிரச்சனை இல்ல. இந்த ஊருக்கு அது கேட்டாலும் கொஞ்சம் எனக்கு அடிச்சுதான் பிரச்சனை இல்ல. அண்ணன் நான் அடிச்சாலும் வெடிக்க அது எங்கேயாலும் வெடிக்குதானே, அதை பற்றி பிரச்சனை இல்ல. நீங்க சொல்லுங்க இந்த வாடலாம் காரணம் உப்பாடா அது அந்த நான் அடிச்சதுனால உப்பாயில நீங்க சொல்லி எப்படிப்பட்ட ஆக்கள் உரிய இடத்துல உரிய அனுமதியை பெற்று கிணறு வெடிக்காத நிலத்தடி நீர் மாசுபட்டு கொண்டிருக்குது. ஆஸ்பத்திரி அடிப்பதால உவர் நீர் நன்னீரோடு கலந்து நிலத்தடி நீர் மாசுபட்டு கொண்டிருக்கு. உரிய அனுமதியை பெற்று உலகினர் நிலத்தடி நீர் நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளலாம். மாநகர சபையோ நகர சபையோ பிரதேச சபையினூடாக தேசிய நீர்வள வழிவகை சபை என்ற அனுமதி எடுத்து அவர்கள் சொல்லுகிற சட்ட சித்தத்துக்கு அமைவாக நாங்கள் குழாய்கிணறு அடிப்பாக இருந்தால் எங்களது நிலத்தடி நீரை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளலாம். அண்ணா வரையா விளங்கிதானே புதிய காலத்தால் எழும்பி பாருங்க. இந்த முத்தம் எவ்வளவும் கூட்டுறா சும்மா விளையாட்டு. அவளுக்கு அவளுக்கு ஊட்டி வரைக்கும் படுத்துடுவான். நான் தான் 5 ரூபா பொழுது எழும்பி இந்த விளக்கமாத்த கொடுத்தா ஒவ்வொரு நாளும் எனக்கு இது பெரிய வேலையா போச்சு. புதிய எழும்பி ஏதோ பெரிய காடிதான். இந்த காடியை கூட சும்மா விளையாட்டு. இந்த காடி இந்த நன்மை எப்படி எந்த காடு வேணுமோ அப்படி சுத்தமா தான் வச்சிருப்பேன். தெரியவே இல்லை உங்களுக்கு. அப்படிதான் வச்சிருப்பேன். வீட்டை வாராங்க காடிக்க இருந்து சாப்பிடலாம், வீட்டுக்கு சாப்பிட அப்படி என்ன பாட்டு விடிய எழுப்பிடாத முத்தம் குடி கணக்கு பதிவு என்ன அந்த மாதிரி நல்லாதான் இருக்கு. சும்மா பாத்து எப்படி வெள்ளையா வச்சுக்கிறாங்க. கஞ்சல் இந்த கோப்பம் இடத்துல கஞ்சல் விழாம இருக்கும். காணிக்கு ஒரு குப்பை தொட்டியே காணையில நான் கஞ்சல கூட்டி பாருங்க. ஊரில் கூட்டி கிடைக்கிறோம். மக்கள் கூட்டி பாருங்க. ஓடி வந்து அவளை திருப்பி தான் அவளுக்கு வேணும். நான் தான் தெரியும். அதான் நான் அவ்வளவு வண்டி கொண்டு அப்ப போன இடத்துல போட்டுடுவேன். என்ன வெளியில வாதலுக்கு கூட்டாட்டி வச்சுக்கணும். வேலை இல்லாமல் புதிய கஞ்சலை கூட்டி அதை உக்குற குப்பை பிடிப்பா, கண்ணாடி பிடிப்பா, பொலித்தீன் பைப் பிடிப்பா கட்டி கொண்டு வெளியால வச்சு வாகனத்தை ஏற்றி முடிச்சு எனக்கு வேலை இல்லை. ஒரு பயத்தானா இந்த மாணவர்கள் அரைக்கணும் அதை அரைச்சு விட போடுங்க. நான் அவளை கஞ்சலை கூட்டிட்டு
ரூபாய் குளத்துக்கு போட்டு விட்டேன் அவ்வளவு 5 ரூபாய் மழை வர போச்சு அண்ணா எங்கட ஊர் நல்ல உலகம் நான் பண்ணுவேன் என்ன உடனே குப்பை சொல்லி கேளுங்க கேளுங்க ஐயா வேற கேளுங்க இப்படிப்பட்ட எங்கட நன்னீர் குளங்களுக்குல இப்படி கஞ்சல போடுறதால எங்கட நிலத்தடி நீர் மாசுபடுது நன்னீர் நிலையம் மாசு அடைக்கிறதால எங்கட நிலத்தடி நீர் மாசு அதனால தெரியுமே இந்த குளங்களை மூடி கட்டுறாங்களா அது கட்டுறதால எங்கட இயற்கை நன்னீர் நிலைகளே இல்லாம போகுது இதனால எங்கட நீர் நிலத்தடி நீருக்கு பற்றாக்குறை ஏற்படுது உங்களுக்கு தெரியுமே இதுல இருந்து இந்த கண்டாலும் விடுபடுவோம் காலையில வெள்ளம் காப்பான பஸ் எடுத்து வாரல பெரிய தலையடிக்க பார்த்தா 4 மணிக்கு ஒரு மினிவாசி ரெண்டு காலத்துல வேற என்ன 2 நாள் இந்த பக்கம் கண்டாடுறாங்க என்ன விசேஷம் என்ன விசேஷம் தண்ணி கொஞ்சம் போன் கொடுத்துறாங்க தண்ணி கொண்டு வாங்க முனைக்கிறேன் தெரியல கண்வாவாச்சு அதான் தெரியல எந்த ஃப்ரெண்ட் ஒரு ஆள் அங்க வேலை எல்லாம் கேட்டு பாப்போம் என்ன காரணத்துக்காக லேட் ஆகுது உங்களுக்கு கணக்கு வர்ற ஆளுக்கு மத்தியானம் சாப்பாட்டுக்கு வர்ற நேரம் என்ன மாதிரி என்ன சொல்லு சாப்பாடு உங்களுக்கு இப்பதான் காய்ச்சாலும் 100 இருக்கு போன கொடுத்தாரு அமைச்சர் இன்னும் வந்து சேரல என்ன பிரச்சனை சொல்லிக்கிறேன் அப்படியெல்லாம் போக கொடுத்துட்டு பார்க்க முடியும் தாமடக்கா இன்னும் வர இல்லையா அது என்ன காரணம் யாழ்ப்பாணத்து நீர நாங்கள் எல்லாருமா சேர்ந்து மாசாக்கி போட்டோம் மாசாக்கி நீர்ல இருக்க நன்னீர் வந்து கொஞ்ச நேரத்துல இந்த இருக்க நன்னீர் தான் நாங்க எல்லாருக்கும் இந்த குடிக்க வேண்டிய உரிமையோட நாங்கள் எல்லாருக்கும் கொடுக்க வேண்டி இருக்குது இப்ப நாங்கள் எங்களை யாழ்ப்பாண குடநாட்டுல வந்து கொஞ்சம் மட்டுப்படுத்த அளவுலாம் கொடுக்கலாம் அந்த மட்டுப்படுத்த அளவு நாங்கள் எப்படி அப்படியே நாங்கள் இந்த ஜிஎஸ்டி எங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு வேறுங்க ஆனா நீங்க சொல்றீங்க எந்த வீடு பக்கத்துல ஒரு கனெக்ஷன் எடுத்து போட்டு அந்த பிள்ளை காலம் தண்ணி திறந்தாள் இந்நேரம் மட்டும் உள்ள ரோசா கண்டெல்லாம் இங்க தண்ணி தான் வரல அந்த தண்ணி தான் பாத்தீங்களே அந்த பிள்ளை அண்ணி வரல படிய பார்த்து வர்றீங்க அடிக்கல வரப்போகுது அடிக்க வரீங்க எல்லாரும் கட்டளை காதில் காட்டி கனெக்ஷன் எடுத்து போட்டு இப்படி வீழ்ந்திலையும் செய்து கொண்டீங்க நீங்கள் நான் வீட்டை வீழ்ந்திலையும் செய்வீங்க எவ்வளவு தண்ணியை வீழ்ந்திலையும் செய்யலண்டு தெரியுமா உங்களுக்கு ஒரு நாளைக்கு உங்களுக்கு தேவையா வாங்கி எவ்வளவு தெரியுமா ஒருத்தருக்கும் தெரியாது தண்ணி எடுத்து வந்தா டொய்லெட்டுக்கு எல்லாம் தண்ணி போட போக முடியாது சூரியன் பார்க்க டொய்லெட்டுக்கு எல்லாத்துக்கும் வளர்க்காது ஒரு நாளைக்கு எவ்வளவு தண்ணி நீங்க வேஸ்ட் ஆக்குறீங்க உங்கள் எல்லாருக்கும் தெரியாது நீங்கள் எல்லாரும் இப்படி வேஸ்ட் ஆகுறாங்க இவங்க நாங்களுக்கு குடிக்க கூடி தண்ணி கிடைக்காம போகுது இல்ல நீங்கள் எல்லாரும் உணர்ந்தாட்டாங்க இந்த தண்ணியை வந்து எல்லாருக்கும் குடிக்க வேண்டிய உரிமையோட எல்லாருக்கும் நாங்கள் கொடுக்க அதுல பிரச்சனை எல்லாருக்கும் தெரியுதாங்க வந்து நாங்கள் நெருங்கி வச்சுட்டாங்க பிள்ளைக்கு நாங்க செய்திருக்கோம் அந்த தண்ணி திட்டத்தால நெருந்தியில இருக்க செலவில்லை நல்ல வழியா பயன்படுது நல்ல வழியா தண்ணி குடிக்குது இப்படி ஒரு பெரிய நீட்டு தான் எங்கள் ஐயாவே முன்னெடுத்து செய்யல அப்படியான ஒரு பெரிய திட்டம் யாழ்ப்பாண உடனாட்டுக்கு வந்தாதான் எங்கள் எல்லாருக்கும் தண்ணி வந்து உரிமையோட கிடைக்கும் கிடைக்குமா இல்லையோ அப்ப நான் பார்த்தோன்னே கிடைக்கும் சொன்னால் இன்னும் காணையில வடிச்சாங்க வீட்டை விசேஷமா வீட்டை விஜயதாங்க தோட்டத்துக்கு இந்த படிக்கானே சொன்னாலும் படிக்கானே ரெண்டும் காணையில கத்தரிக்காய் குடிச்சிட்டு அவன் அடிக்கிறதா இங்க பாருங்க இத கொஞ்சம் கேளுங்க இப்படிப்பட்ட யாழ்ப்பாண விவசாயிகள் அளவு கொஞ்சமா விவசாய உரங்களை பயன்படுத்துறாங்க நீர்ல அது விவசாய வேண்டிய பிரதேசத்தில் அளவு கொஞ்சமா ரசாயன பதார்த்தங்கள் காணப்படுகின்றது அது மாதிரி தெரியுமா அது மாதிரி தெரியுமா கொஞ்சம் யோசிங்க அதை பற்றி கொஞ்சம் சிந்திக்கோ ரசாயன உரங்களுக்கு பதிலாக இரட்டை பயன்படுத்துங்க இதை பற்றி கொஞ்சம் யோசிங்க இதை பற்றி கொஞ்சம் சிந்திங்க ஐயோ ஐயோ அந்த பிள்ளைக்கு என்ன நடந்தது அந்த பிள்ளைக்கு என்ன நடந்தது ஐயோ அந்த பிள்ளைக்கு என்ன நடந்தது அந்த பிள்ளைக்கு என்ன நடந்தது அந்த பிள்ளைக்கு என்ன நடந்தது எனக்கு பயமாக்குறாங்க கடவுளே அந்த பிள்ளைக்கு என்ன நடந்தது ஐயோ அந்த பிள்ளைக்கு என்ன நடந்தது அந்த பிள்ளைக்கு என்ன நடந்தது அந்த பிள்ளைக்கு என்ன நடந்தது என்ன நடந்தது எந்த பிள்ளைக்கு தெரியாத காக்கலடா அதோட வயசாலே மணியடா இல்ல சத்தியம் படுத்தடா நான் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போன டாக்டர் என்ன சொல்லிடலாம் எனக்கு பயமாக்குறாங்க ஐயோ அஞ்சால இந்த ரத்தம் வந்து சொல்லிடலாம் கிட்னியில பிரச்சனை
கத்தி புள்ள மயங்கி போகிறான். எனக்கு பயமா கிடக்கு கடவுளே. என்ன புள்ள கேட்டு வளர்த்துட்டு எனக்கு பயமா கிடக்கு கடவுளே. அளவு கழியமா ரசாயன உரங்களை பயன்படுத்த வேண்டாம் என்று எப்படி கொஞ்சம் யோசிங்க. நன்னி நிலையில பாதுகாக்கணும். நிலத்தடி நீரை பாதுகாக்கணும். இந்த குப்பை வளங்களை நல்லா வச்சுக்கணும். இப்படியான பேசுது எங்கள் எல்லாருக்கும் மரபுகள். நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த நன்னீர் நிலைகளை பாதுகாக்கோடு இந்த குடிநீருக்கான உரிமையை நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து முன்னெடுக்கலாம்.